வணக்கங்கள். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் முனைவர் ரா மோகன்ராஜ், உதவி பேராசிரியர், வணிகவியல் கணினி பயன்பாட்டுத்துறை, விவேகானந்தா கல்லூரி, திருவேடகம், மதுரை. நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, வணிகத்தில் வளர்ந்து வரும் வாய்ப்புகள் மற்றும் வணிக அமைப்பின் படிவங்கள், அதாவது எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பிசினஸ் அண்ட் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி வி மஸ்ட் நோ அபவுட் தி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். ஒரு முக்கியமான வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்டுக்குள்ள போறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, முதல் வார்த்தை பிசினஸ். வாட் இஸ் பிசினஸ்? பிசினஸ்னா என்ன? பிசினஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பிசினஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஒன்லி இன்டென்ஷன் டு மேக் அ ப்ராஃபிட். அதாவது ஒரு தொழில் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு லாப நோக்கத்திற்காக ஒரு செயலை ஆரம்பித்து அதை சரிவர செய்து முடித்தால் அதற்கு பெயர் தொழில் என்று அர்த்தம். ஸோ வாட் இஸ் ஆர்கனைசேஷன்? ஸோ ஒரு நிறுவனம்னா என்ன? அதுக்கப்புறம் வாட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் வாட் இஸ் காமர்ஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுல என்ன அப்படின்னா காமர்ஸ். காமர்ஸ்னா என்ன? ஏன் நம்ம இந்த காமர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு அப்படின்னா, அன்றாட வாழ்வியல்ல காமர்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. எந்த ஃபீல்ட சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த காமர்ஸ் அப்படின்றதுக்குள்ள எல்லாருமே வந்துருவாங்க. அப்ப வி மஸ்ட் நோ அபவுட் வாட் இஸ் காமர்ஸ். காமர்ஸ் அப்படின்னா தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் between two or more persons, usually for money அல்லது ஈக்குவலண்ட் டு மணி. ஸோ இதுக்கு பேர் தான் காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? வாய்ப்புகள்னா என்ன? நம்மளை சுத்தி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இந்த வணிகத்துல அல்லது இங்க இருக்கக்கூடிய காமர்ஸ்ல. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன விதமான வாய்ப்புகள் நம்மளை சுத்தி இருக்கு, தொழில் செய்வதற்கும் சரி அல்லது ஒரு வாணிபம் செய்வதற்கும் சரி. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டாபிக்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா அல்லது எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா, இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம ஒரு சப்ஜெக்டுக்குள்ள ரொம்ப அழகா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வெற்றிகரமா செயல்படுத்த முடியும். என்ன ஸ்வாட் அனாலிசிஸ்? இங்க நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருவதனால இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஸ்வாட் அப்படின்னா SWOT, இதுதான் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் மீன் தட் ஸ்ட்ரென்த், அதாவது உங்களினுடைய பலம் என்ன, நீங்க இருக்கக்கூடிய ஃபீல்டுல உங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படின்றத நீங்க ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது நீங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபேமிலியில இருந்தாலும் சரி, பலம் என்ன, தட் இஸ் கால்டு ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா W, அதாவது வீக்னஸ். எந்த அளவுக்கு உங்களுடைய பலம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்களோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். அதாவது ஒரு மாணவர் தன்னுடைய படிப்புல என்ன வாய்ப்பு இருக்கு, படிச்சதுக்கு அப்புறம் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தேடணும். வேலையில இருக்கிறவங்க தற்பொழுது இருக்கக்கூடிய வேலையில இருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு எப்படி போகணும் அப்படின்றத வாய்ப்பை தேடணும். தட் இஸ் கால்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா த்ரெட்ஸ். என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப நம்ம ரொம்ப இந்த சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 4 முக்கியமான வார்த்தை பார்த்திருக்கோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பிசினஸ், செகண்ட் ஒன் இஸ் வாட் இஸ் காமர்ஸ், தேர்ட் ஒன் இஸ் வாட் இஸ் an opportunity, அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் an organization. ஸோ இந்த 4 வார்த்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போக முடியும் அப்படின்ற காரணத்தினால இந்த 4 வார்த்தையும் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட். இப்ப சப்ஜெக்டுக்குள்ள நம்ம கொஞ்சமா உள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பிசினஸ். அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய தொழில்ல வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன, நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த வணிகத்துல அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
எதுக்கு நம்ம வாய்ப்புகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு வணிகத்துல இருக்கோம். அது விற்பனை செய்யறவங்க மட்டும்தான் இருக்கணும்ன்றது கிடையாது. வாங்குறவங்க எல்லாருமே அந்த விற்பனையாளர்கிட்ட தான் போய் வாங்குறோம். அதனால நம்மளுக்கு இன்னைக்கு பிசினஸ்ல என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள நம்மளால என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். சோ இதுதான் ஓவராலா இப்ப இந்த தலைப்புல நம்ம பார்க்கக்கூடியது கண்டென்ட்ஸ். அதாவது என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம இந்த சப்ஜெக்டை படிப்பதற்கான தேவை என்ன, நோக்கம் என்ன. அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா என்ன, அதாவது வாழ்க்கையில எல்லாருமே ஒரு நோக்கத்தோட தான் பயணிப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறவரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நோக்கம் இருக்கும். ஒரு நல்ல வேலைக்கு போறவரு நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷன் அல்லது ஒரு அப்ஜெக்டிவ வச்சுக்கிட்டு தான் செயல்படுவாங்க. அப்படி செயல்பட்டாதான் நம்மளால வெற்றியை சந்திக்க முடியும். அதனால இப்ப நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன படிக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாபிக்கினுடைய இன்ட்ரோடக்ஷன். அடுத்து வணிகத்தில் இணைய பயன்பாடுகள். இந்த வணிகம் நம்ம இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் இன் பிசினஸ், வணிகத்தில் இணைய பயன்பாடுகளை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வணிகத்தில் வளர்ந்து வரும் போக்குகள், தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறைக்கு ஏற்றாறுவாறு எப்படி தொழில் அல்லது வாணிபம் செயல்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ஃபோர்த் ஒன், த இம்பாக்ட் ஆஃப் டெக்னாலஜி ஆன் பிசினஸ். அதாவது வணிகத்துல வந்து தொழில்நுட்பத்தின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு. தாக்கம் அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில நல்ல விதமாகவும் இருக்கு, தீய விதமாகவும் இருக்கு. ஸோ இரண்டு விதமான தாக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த டெக்னாலஜி வளர்ச்சினால, தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சினால என்னென்ன தாக்கம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான அன்றாட வாழ்வியலில் நாம் பயன்படுத்தக்கூடிய காமர்ஸ் அதாவது மின்னணு வாணிபம், எலக்ட்ரானிக் காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைப்பை பார்க்க போறோம் ரொம்ப டீடைல்டா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது மொபைல் வர்த்தகம், எம் காமர்ஸ்னா என்ன. அதுக்கப்புறம் பிரான்சைசிங், உரிமை அளித்தல் அப்படின்னா என்ன. அதுக்கப்புறம் அவுட் சோர்சிங். ஸோ இந்த மாதிரி ஒரு 8-9 தலைப்புகள்ல வரக்கூடிய அடுத்த சில நிமிடங்கள்ல நம்ம விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள். ஸோ என்னென்ன அப்ஜெக்டிவ் இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் என்ஹான்சிங் பிசினஸ். அதாவது ஒரு தொழிலை வந்து வளர்க்கறதுக்கு அல்லது விரிவாக்கம் செய்வதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் நம்மளை சுத்தி இருக்கு அப்படின்றத இது நம்ம படிக்கிறதன் மூலியமா தெரிஞ்சுக்கிற போறோம். அடுத்ததா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ட்ரெண்ட்ஸ் விச் ஆர் பிரிங்கிங் சேஞ்சஸ் இன் பிசினஸ். என்னென்ன மாற்றங்கள்லாம் அல்லது இங்க தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில தொழில்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு மாற்றம் செய்வதற்கு அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து நம்ம இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதன் மூலியமாக நான்காவது அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ஷிஃப்ட் ஃப்ரம் வெப்சைட் டு அப்ளிகேஷன் பேஸ்டு பிசினஸ். முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் செய்வதற்கு அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கு நம்ம நேரடியா தான் போய் வாங்க வேண்டியது இருக்கும், நேரடியா செயல்பட வேண்டியது இருக்கும். எப்ப நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்ததோ, டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி வந்ததோ, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த கணினியில உள்ள வர ஆரம்பிச்சோம். இப்ப அந்த கணினியை தவிர்த்து மொபைல்லயே நம்ம எல்லா வேலையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாயிடுச்சு. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்றோம் இருக்கக்கூடிய தொழில்ல. அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் பிசினஸ் கொலேஷன் வித் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். அதாவது இப்ப மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி எப்படி நம்மளினுடைய பண பரிவர்த்தனையை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். முன்னாடி எல்லாம் பையில காசு எடுத்துட்டு போவோம், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா. இன்னைக்கு எல்லாம் யாருக்கிட்டையுமே கையில அவ்வளவா ஒரு பிசிக்கல் மணி அப்படின்றது எடுத்துட்டு போறது மிகவும் குறைவாக ஆகிவிட்டது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எல்லாருமே கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம இங்க பார்க்கக்கூடிய வாலெட்ஸ் வச்சிருக்காங்க, அல்லது அவங்க மொபைல்லயே இன்னைக்கு அழகா ஃபண்டை வந்து அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அல்லது ஒரு பொருளை வாங்கணுமோ அதற்கு தேவையான பணத்தை அந்த மொபைல்லயே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் பிசினஸ், வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பிசினஸ் அப்படின்றத
ரொம்ப அழகா இங்க அப்ஜெக்டிவ்ஸ்ல சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியது இன்ட்ரோடக்ஷன். இப்ப நம்ம பிசினஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே. மறுபடியும் நான் உங்களுக்கு அதை நினைவு ஊட்டுறேன். பிசினஸ் அப்படின்னா ஒரு லாப நோக்கத்திற்காக ஒரு தொழிலை செயல்படுத்தி ஒரு லாபம் ஈட்டக்கூடியதை ஒரு தொழில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க நீங்க பார்க்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 நபர்களை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பில்கேட்ஸ் ஒருத்தர், மார்க் ஜூகர்பெர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், இன்னொருத்தர் எலான் மஸ்க். இவங்க எல்லாமே இன்னைக்கு பிக்கெஸ்ட் பில்லியனர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பில்கேட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மைக்ரோசாப்டினுடைய ஓனர். அவனுடைய டர்ன் ஓவர், ஒரு வருடத்தினுடைய ரிட்டர்ன் எவ்வளவுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கணக்கில் அடங்காதது. அதே போல மார்க் ஜூகர்பெர்க் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் ஓனர். அதுக்கு அடுத்தாற் போல பார்க்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எலான் மஸ்க். இவர் முன்னாடி ட்விட்டர் என்று அழைக்கக்கூடியத அல்லது தற்பொழுது எக்ஸ் வலைதளம் என்று அழைக்கக்கூடிய நிறுவனத்தின் ஓனர், ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஓனர். இவங்க எல்லாத்தையும் இங்க நம்ம ஏன் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இவங்கெல்லாம் ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு வெற்றியின் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியவர்கள். தொழில் அப்படின்னா என்ன, தொழில் செஞ்சா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டவர்கள் தான் இந்த 3 பேரும். ஆனா இவங்க எல்லாமே ஆரம்பிச்ச உடனேயுமே அவங்களுடைய வெற்றி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிளாஷ்பேக், ஒரு பிளாக் ஷேட் அப்படின்றது இருக்கு. அவங்க நாட்கள்ல, அவங்களுடைய தொழில் நாட்கள்ல கருப்பு பக்கம் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவங்க தொழிலை வளர்ப்பதற்கு ஏற்பட்ட சிரமங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு. அதெல்லாம் கடந்துதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மனிதர்களாக உட்கார்ந்துருக்காங்க. அப்படி நம்மள நிறைய பேரும் நம்மளுடைய தொழிலை ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிக்கணும், தொழில்னா என்ன, எப்படி நம்ம செயல்படுத்தணும்னா வெற்றியை காண முடியும் என்பதனை அறிந்து இதற்குள்ள நுழையணும். அதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ்புக் ஓனர் மார்க் ஜூகர்பெர்க் அவர்களுடைய அந்த ஃபேஸ்புக் அதை ஒரு சிறிய ஒரு அறையில தான் தொடங்கினாங்க. அதாவது ஒரு ஹார்ட்வேர் வைக்கக்கூடிய ஒரு அறையில தான் அவங்களுடைய அந்த பிசினஸவே ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகளாவிய சந்தையில மிகப்பெரிய ஒரு மனிதரா நிக்கிறாங்க. அதே மாதிரி 2 முறை சாஃப்ட்னுடைய ஓனர் வெளியே செல்ல முற்பட்டு கடைசி இன்னைக்கு அவரு அதுல இருந்து மீண்டு மிகப்பெரிய ஒரு மனிதராக இருக்கக்கூடியதை நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. இதுல நம்ம எல்லாருமே இந்த இணைய பயன்பாடு எப்படி பிசினஸ்ல கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம கத்துக்கிற போறோம். அப்புறம் வளர்ந்து வரக்கூடிய ட்ரெண்ட் என்ன இந்த தொழில்ல அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து இந்த வணிகத்துல இணைய பயன்பாடுகள் எப்படி இருக்கு. ஸோ நம்ம தொழில்னா என்னன்னு படிச்சோம், வணிகம்னா என்னன்னு படிச்சோம், டெக்னாலஜினா என்னன்னு படிச்சோம், ட்ரெண்ட்னா என்னன்னு படிச்சோம், என்னென்ன கண்டென்ட் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டு வரோம். முன்னுரை முடிஞ்சது. அடுத்து நம்ம ஆரம்பிக்க இருக்கக்கூடியது இந்த வணிகத்தில் காமர்ஸ்ல இணைய பயன்பாடு எப்படி எந்த அளவுல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த இணையம் இல்லாம வணிகம் எப்படி செயல்படும் என்று நினைத்து பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும், கடினமாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இணையம் இல்லாம வணிகம் அப்படின்றது இல்லவே இல்லை. அன்னைக்கு வாணிபம் அப்படின்றது, வணிகம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவாங்க ஆரம்ப காலகட்டத்துல. அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு இந்த லெவல்ல நிக்குது. இந்த லெவல்ல நின்னதுனாலதான் இன்னைக்கு உலகளாவிய சந்தை அப்படின்றது சாத்தியமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த இணையதளம் இல்லவே இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஸ்பாட்டுக்கு போகணும், நேரம் செலவழியும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உலகத்துல எந்த மூலையில ஒரு பொருள் இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய அல்லது அந்த பொருளை விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா முக்கியமான காரணம் இந்த இணைய பயன்பாடுகள், இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் இன் பிசினஸ். தொழில்ல இந்த இணையதள பயன்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்நெட் திங்ஸ். எதெல்லாம் இந்த இன்டர்நெட், அதாவது இணையத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன பொருட்களை நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே நம்மளால வாங்க முடியும். ஒரு வெஹிக்கிள் வாங்க முடியும், ஹோம் அப்ளையன்சஸ், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முடியும்,
எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்க முடியும், நம்ம என்ன வேணாலும் இங்க நம்ம செய்ய முடியும். குட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தேவைகளை நாம் இந்த இன்டர்நெட் திங்ஸ் மூலியமாக பூர்த்தி செய்ய முடியும் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டெக்னாலஜிக்கல் எக்ஸ்ப்ளாய்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்ப அதிகரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே தான் இருக்கே தவிர அது குறைஞ்சதா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜிக்கல் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நம்மள அறியாமையே இது நமக்குள்ள வந்துகிட்டே இருக்குன்றது தான் உண்மை. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் பிசினஸ். ஒரு வணிகத்துல வளர்ந்து வரக்கூடிய நடைமுறைகள் என்ன, வணிகத்துல ஒவ்வொரு நாளும் என்னென்ன அப்டேஷன் வந்துட்டு இருக்கு, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி காமர்ஸ்ல பிசினஸ்ல என்னென்ன ட்ரெண்ட் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வணிக முறை அப்படின்றது சீரான அல்லது விரைவான விகிதத்துல கொஞ்சம் கொஞ்சமா இது growth ஆகிக்கிட்டே இருக்கு, முன்னேறி வந்துகிட்டே இருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை நம்மளால ஒவ்வொரு நாளும் உணர முடியுது அப்படின்றதுதான் உண்மை. இந்த வணிக முடிவுகள் வாடிக்கையாளர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, கஸ்டமர்ஸ் அல்லது கன்சியூமர்ஸ், இவங்கெல்லாம் அவர்களுடைய அந்த தேவையை பயன்படுத்தி அந்த தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக ஒவ்வொரு நிறுவனங்களும் எந்த விதத்துல அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்றதை யோசிச்சு ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்ட்ரோடியூஷன் பண்ணிட்டாங்க. பல மாநிலங்கள்ல ரோபோட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்படுத்துறாங்க. நிறைய நம்ம ஃபுட் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போறப்ப அங்க சர்வ் பண்றதுக்கு மனிதர்கள் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ரோபோட்டை பயன்படுத்தி அந்த சர்வ் சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. இப்படி நிறைய ஃபீல்டுல ஆட்டோமேஷன். இன்னைக்கு நம்ம கார் டிரைவ் பண்ண தேவையில்லை, உட்கார்ந்தா போதும், அதுவா கார் மனிதர்கள் ஓட்டுற மாதிரியே அது காரை டிரைவ் பண்ண முடியுது ஆட்டோமேஷன் மூலியமாக. இந்த ஆட்டோமேஷன் அப்படின்றது அபரிவிதமா வளர்ற பட்சத்துல நம்மளுக்கெல்லாம் என்ன வேலை இருக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை அடையிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த உலகில் நிகழும் அப்படின்றது மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு செயல். அதனால இந்த ஆட்டோமேஷன் மூலியமாக நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்குதுன்றதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான கான்செப்ட் பிளாக் செயின். இன்னைக்கு நிறைய கிரிப்டோ கரன்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். Before entering into the cryptocurrency, we must know about what is a blockchain. பிளாக்செயின்ற கான்செப்ட்ன்றது ஒண்ணு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு கிரிப்டோ கரன்சி எல்லாம் எப்படி செயல்பட்டு இருக்கு இந்த தொழில்ல, இங்க இருக்கக்கூடிய நடைமுறைகள்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது முதல் முறையா 1991 இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த கான்செப்டை கொண்டு வந்ததற்கான காரணம் ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிளாக் செயின் நம்மளுக்கு ஒவ்வொரு பிளாக்கா பிரிச்சு என்ன செய்வாங்கன்னா, உங்களுடைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவாங்க. உங்க டேட்டாவை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஸ்டோர் பண்ற பட்சத்துல உங்க டேட்டா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுல ஃப்ராடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கரப்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையின் காரணமாக இந்த பிளாக் செயின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. முன்னாடிலாம் ஒரு லேண்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அனைத்து விதமான ரெக்கார்ட்ஸும் மேனுவலா இருக்கும். ஒரு பேப்பர்ல நம்ம டிரான்சாக்ட் பண்ணுவோம், அதுல நிறைய ஃபோர்ஜரிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பிளாக் செயின் மூலியமா எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டலைஸ்டா மாத்துற பட்சத்துல யாரும் அதுல உள்ள போகுது எந்த விதமான தவறும் செய்வதற்கு 99% வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அந்த செயலை செய்து முடிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த பிளாக் செயின். இது பலதரப்பட்ட இடங்கள்ல இந்த பிளாக் செயின் வேற வேற விதமா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால இந்த பிளாக் செயின் கான்செப்ட் ரொம்ப இயர்லி டேஸ்ல வந்தாலும் கூட 1991 தான் இதனுடைய அந்த முக்கியத்துவம் தெரிந்து தற்பொழுது நடைமுறை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி ஏஐ கான்செப்ட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். இன்னைக்கு முன்னாடி நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கூகுள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா அங்க கூகுள் தான் நிக்குமே தவிர அந்த கூகுளுக்கு உண்டான டீடைல்ஸ் நிக்காது நம்ம வெப்சைட்ல சர்ச் பண்றப்ப. ஆனா அது அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி கூகுள்னு சொல்லி சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான டீடைல் அது கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நம்ம இந்த ஏஐ கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம என்ன இங்க யோசிக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல இந்த ஏஐ கான்செப்ட் அதை மாத்தி நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ செயற்கை நுண்ணறிவு நம்ம யோசிக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறது இந்த ஏஐ. இன்னைக்கு அனைத்து இடங்கள்லயும் இந்த ஏஐ கான்செப்ட் அதிகமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெஷின் லேர்னிங், அதுக்கடுத்து சோசியல் ஷாப்பிங். ஸோ இதெல்லாம் நம்ம விரிவா பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய சோசியல் ஷாப்பிங், அதாவது மின்னணுவியல் வாங்குதல் அப்படின்னா உதாரணத்துக்கு ரோபோட்டிக்னுடைய வடிவமைப்பு, அதனுடைய சேர்க்கை அல்லது கட்டுமானம், அதனுடைய செயல்பாடு, இதனுடைய பயன்பாடை பத்தி எப்படி கையாள்றது, அதோட சேர்த்து அதை எப்படி கட்டுப்படுத்துது, அதனுடைய உணர்வை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம எப்படி அதற்கு உணர்வு கொடுக்கிறது சாத்தியம் அல்ல, அது எப்படி சிந்திக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கையாள்றதற்கு பெயர் தான் இந்த சோசியல் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மின்னணு சில்லறை விற்பனை, அதாவது எலக்ட்ரானிக் ரீட்டைலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இ டெய்லிங், ஷார்ட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இ டெய்லிங் சொல்லுவோம். இ காமர்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, இ டெய்லிங் சொல்லி இப்ப நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த இ காமர்ஸ்க்கும் இ டெய்லிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த இ காமர்ஸ் அப்படின்றது அனைத்து விதமான ஒரு கஸ்டமர்ஸ் மற்றும் செயல்பாடுகளையும் உள்ளடக்கியது. அப்ப இந்த இ டெய்லிங் அப்படின்னா எலக்ட்ரானிக் ரீட்டைலிங், மின்னணு சில்லறை விற்பனை. இந்த மின்னணு சில்லறை விற்பனை என்று சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ரீட்டைலிங்கும் இ காமர்ஸ்க்கு கீழே தான் வருது. அதனால இ காமர்ஸ்ல ஒரு பகுதி தான் இந்த ரீட்டைலிங் அப்படின்னு என்று சொல்லக்கூடியது. அப்ப இதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட், அதாவது இ காமர்ஸ்ல பல விதமான டைப்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், வகைகள். என்னென்ன? மின்னணு வாணிபத்தினுடைய வகைகள், அதாவது பிசினஸ் டு பிசினஸ், பிசினஸ் டு கஸ்டமர், கஸ்டமர் டு கஸ்டமர், கஸ்டமர் டு பிசினஸ் அப்படின்ற கான்செப்டை நம்ம படிச்சிருப்போம். இந்த எலக்ட்ரானிக் ரீட்டைலிங் என்று சொல்லக்கூடிய இ டெய்லிங்ல என்ன வகை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பிசினஸ் டு கஸ்டமர், ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா B2C, இந்த நபர்களை சென்றடையக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செயல்பாடுகள் இங்கே நடக்கின்றபடியால் இதற்கு பெயர் எலக்ட்ரானிக் ரீட்டைலிங் அல்லது மின்னணு சில்லறை விற்பனை என்று நான் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ரீட்டைல் ஆண்டர்பிரனர்ஷிப் அல்லது சில்லறை வர்த்தகம் அப்படின்னா என்ன? கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல இந்த சில்லறை வர்த்தகம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த நிபுணர் வருங்காலத்துல இது மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் அப்படின்றதையும் நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. இந்த ரீட்டைல் ஆண்டர்பிரனர்ஷிப் இங்க உங்களுடைய சொந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க முதலீடு செய்வதற்கும் நம்பிக்கை உரிய தளத்தில் நுழைவதற்கும் இதுவே சரியான நேரம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது மின்னணு வாணிபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா கருதக்கூடிய 2 வர்த்தக நிறுவனங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அமேசான் அண்ட் பிளிப்கார்ட். இந்த வலைதளத்துக்குள்ள நம்ம சென்று, இணையதளத்துக்குள்ள நம்ம சென்று அதற்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மனால அந்த வலைதளம் மூலியமாக, இணையதளம் மூலியமாக நம்மனால ஒரு பொருளை போய் விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். ஸோ அந்த அமேசான்ல நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ல கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அதாவது நம்மளுடைய பேர் என்ன மாதிரியான விற்பனையை நம்ம செய்ய போறோம், நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன, டர்ன் ஓவர் என்ன, இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன மாதிரியான பொருளை விற்கணுமோ அந்த வாணிபத்துக்குள்ள நம்மளால விற்க முடியும். அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு யாரு வேணாலும் ஒரு தொழிலை செய்வதற்கு இப்ப இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்பம் வாணிபத்துல நம்மளுக்கு மிகவும் கை கொடுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாணிபத்துல தொழில்நுட்பத்தின் தாக்கம் என்ன, அதாவது இம்பாக்ட் ஆஃப் டெக்னாலஜி ஆன் பிசினஸ், இந்த தொழில்ல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன இந்த டெக்னாலஜி வளர்ச்சி மூலியமாக அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இங்க பல மாற்றங்கள்ல இது உருவாக்குது. இப்ப வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வாணிகத்துல பல மாற்றங்கள்ல கொண்டு வருது. எப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பல விதமான வாய்ப்புகளையும் கொடுக்குது, பல விதமான பிரச்சனைகளையும் இங்க நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ எந்த ஒரு செயல்லையும் நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். அப்ப எப்படி நம்ம அதை எடுத்துக்கிட்டு செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு செயலை எடுக்கிறப்ப அது அதிகப்படியான நன்மைகள் இருக்கிற பட்சத்துல அதுல நம்ம பயன்படுத்தணும், குறைவான ஒரு நன்மைகள் இருக்கிற பட்சத்துல அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு காமனான கான்செப்ட்.
அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும். ஆனா அதிகமான நன்மையை நம்ம எடுத்துக்கிட்டு பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்றதுதான் இங்க நம்மளுக்கு தேவையானதா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியது இம்பாக்ட் ஆஃப் டெக்னாலஜி ஆன் பிசினஸ். அதே தான் நம்மளுக்கு, அதாவது கற்காலம் சொல்றோம், இரும்பு காலம்னு சொல்றோம், அல்ல எஃகு காலம்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம எந்த அடிப்படையில கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில தான் கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர மற்றபடி நம்மளால கண்டுபிடிப்பது என்பது மிகவும் சாத்தியமற்றது. அப்ப இந்த மாதிரி ஒரு புதுமையான செயல்பாடு வந்து இந்த வணிகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதனுடைய செயல்பாடுகளையும் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுதான் இந்த தொழில்நுட்பத்தினுடைய தாக்கம் இருக்குது. அடுத்து இந்த என்னென்ன நன்மைகள் இருக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக இந்த வாணிகத்தில் தொழில்நுட்பத்தின் நன்மைகள் என்ன? ஒண்ணு என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எல்லாரும் இன்னைக்கு பிசினஸ்ல நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு லாப நோக்கத்துக்காக ஒரு செயலை செஞ்சோம்னா அது பிசினஸ்ன்னு சொன்னோம். இந்த பிசினஸ்ல ஏன் டெக்னாலஜி வந்திருக்கு, இந்த டெக்னாலஜி மூலியமா நம்மளுக்கு என்ன நன்மைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான காரணம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த செலவை குறைக்கணும், வணிக செலவை குறைக்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா, அந்த ஒரு பொருளை இருக்கிற இடத்துல இருந்து அறுவடை செஞ்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நம்ம கூலி கொடுக்க வேண்டியது இருக்கும். அங்க இருந்து சந்தைப்படுத்துதல் இடத்திற்கு கொண்டு போவதற்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷன், அந்த பயணத்திற்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அங்க போய் நம்ம பொருளை விற்பனை செஞ்சு தர்றாங்க அப்படின்னா அங்க நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் போக தான் நம்மளுடைய அந்த பொருளுக்கான விலை கழிச்சது போக மிச்சம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கிற பட்சத்துல அந்த பொருளுக்கு தேவையான சரியான ரிட்டர்ன் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயம் அதுல குறைவாதான் இருக்கும். ஸோ இந்த அளவுல காசு பிரிஞ்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா அங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணம் என்பது மிகவும் குறைவு. அதனால அந்த பிரச்சனைகள்லாம் தவிர்ப்பதற்கு இந்த டெக்னாலஜி, இந்த வணிகத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வணிக செலவுகளை நிச்சயமாக குறைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப மோட்டோ லாபம் சம்பாதிக்கிறது. இப்ப லாபம் எப்ப சம்பாதிக்க முடியும்? நம்ம செலவை கம்மியா செலவு பண்ணி உற்பத்தியை பெருக்கினாதான் நம்மளால லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான பங்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தொடர்புகளை விரிவாக்குறது. என்னைக்கு நம்மளுக்கு தொடர்பு அதிகமாக கிடைக்கின்றதோ அன்னைக்கு நம்மளுடைய விற்பனையும் மிக பெரியதாக பெருகும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த டெக்னாலஜி இந்த பிசினஸ் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க், அது நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு முக்கியமான நன்மை. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியது வியாபாரத்துல வந்து நம்ம பெருக்கிக்கிட்டே போகலாம். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியும். இந்த டெக்னாலஜி இன் பிசினஸ், வணிகத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் நன்மைகள் மூலியமாக நம்மளுடைய வியாபாரத்தை மிகவும் பெருக்க முடியும் என்பது மிக முக்கியமான ஒரு நன்மையாக இங்க பார்க்க முடிகிறது. அடுத்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இங்க நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, மின்னணு வாணிபம் அல்லது மின்னணு வணிகம், இ காமர்ஸ். அதாவது 1996ல IBM என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பிசினஸ் மெக்கானிக் கார்பரேஷன் இதுதான் இதை வந்து சந்தைப்படுத்துதல் மற்றும் இணைய குழுக்களால் இ பிசினஸ் அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க. இந்த இ பிசினஸ் அப்படின்றது இணையத்துல நம்மளுடைய பொருட்களை விற்பதற்கும் வாங்குவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன்பாடு தான் இந்த எலக்ட்ரானிக் காமர்ஸ். முதல் காமர்ஸ்ல நம்ம என்னன்னு படிச்சோம், ஒரு பொருளை வாங்குறது அல்லது ஒரு சர்வீஸை நம்ம வாங்குறது, ஒன்றுக்கு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடமிருந்து பணமாகவோ அல்லது பணத்திற்கு சமமாகவோ ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு ஒரு பொருளை விற்பதுதான் காமர்ஸ்ன்னு பார்த்தோம். இங்க முன்னாடி காமர்ஸ்க்கு முன்னாடி ஈன்னு சொல்லி போட்டிருக்காங்க. தட் எக்ஸ்டெண்டட் மீன் தட் எலக்ட்ரானிக் காமர்ஸ். அப்ப வாங்குறதும் விற்கிறதும் இங்க எங்க நடக்குது அப்படின்னா டிஜிட்டலா நடக்குது. டிஜிட்டல்னா என்ன? இன்னைக்கு நான் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறேன், நீங்க ஒரு இடத்துல இருந்து இந்த நெட்வொர்க் மூலியமாக, இந்த வசதியின் மூலமாக, இந்த தொழில் வளர்ச்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் இன்னைக்கு டிஜிட்டலைஸ்ட். அப்படி இந்த வணிகத்தையும் டிஜிட்டலா மாத்துறாங்க. ஆன்லைன்லயே உட்கார்ந்த இடத்துல நம்மளால அந்த பொருள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். அந்த பொருளினுடைய தரம் குறித்து நம்மளால வந்து ரிவ்யூ என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தில் நம்மளால பார்க்க முடியும். அந்த பொருளினுடைய நன்மைகள் என்னன்னு பார்க்க முடியும், தீமைகள் என்னன்னு பார்க்க முடியும். நிறைய அட்வான்டேஜஸ் இதுல நம்மளுக்கு இருக்கு, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸோ அதை பின்வரக்கூடிய இதுல நம்மளால பார்க்க முடியும்.
ஸோ இந்த இ காமர்ஸ் அப்படின்னா ஒரு பொருளை ஒரு டிஜிட்டலைஸ்டா ஒரு பொருளை நம்மளால விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும் அப்படின்றத மட்டும் இங்க நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்து இந்த மின்னணு வாணிபத்திற்கும் பாரம்பரிய வாணிபம் என்று சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் காமர்ஸ்க்கும் என்ன சின்ன வித்தியாசங்கள், பெரிய வித்தியாசங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடிப்படையில இது வந்து இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். அங்க வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் அல்லது பாரம்பரிய வணிகம் என்று நம்ம அழைப்போம். இதற்கு இரண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஒண்ணு, இதனுடைய மீனிங் என்ன, அதாவது மின்னணு வணிகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கணினியின் மூலியமாக வணிக நடவடிக்கைகளை நடத்துவது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு சிஸ்டம் முன்னாடி நம்ம உட்காந்துக்கிட்டு எந்த பிளாட்ஃபார்ம், ஒரு அமேசானோ அல்லது ஃபிளிப்கார்ட்டோ அல்ல அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய மற்ற தளங்கள்ல நம்ம போய் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு பேரு இ காமர்ஸ். சரி, பாரம்பரிய வாணிகம்னா என்ன? நம்ம நேரடியா சென்று ஒரு கடையில ஒரு பொருளை வாங்கக்கூடிய செயல்பாடை வந்து பாரம்பரிய வணிகம் சொல்றோம். ஒரு இடத்துக்கு நேர போறோம், ஒரு சில பேத்துக்கு தொட்டு பார்த்து அந்த பொருள் எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட பின்னாடிதான் வாங்கணும்னு சொல்லி ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வணிகத்திற்கு பெயர் பாரம்பரிய வணிகம். அடுத்து, இந்த மின்னணு வணிகத்தை வந்து உருவாக்குறது எப்படி நம்மளால செயல்படுத்த முடியும்? இது வந்து சில எளிய நடைமுறைகள்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அமேசான்ல நீங்க ஒரு பொருளை விற்கணும், நீங்க உங்க பொருளை விற்கணும்னா சிம்பிளா நீங்க அங்க போய் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அங்க கேட்கக்கூடிய தகவலை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பொருளை உட்கார்ந்த இடத்துல விற்க முடியும். ஆனா பாரம்பரிய வணிகத்துல அப்படி கிடையாது. மிகவும் நீண்ட ஒரு செயல்முறையை உள்ளடக்கியது. நான் சொன்ன மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டு வரணும், கொடுக்கணும், பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடைமுறைகளை உள்ளடக்கியதான் இந்த பாரம்பரிய வணிகம். அடுத்து, இந்த மின்னணு வணிகத்துல வந்து நேரடி தொடர்பு கிடைக்குது வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும். அந்த பாரம்பரிய விற்பனையின் மூலியமாக யார் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம், ஏன்னா நம்ம கிட்ட இடைத்தரகர்கள்னு சொல்லி நம்மளுடைய பொருட்களை வாங்கி அவங்க தான் போய் விற்பனையாளர்கிட்ட விற்கிறதன் மூலியமாக மறைமுக தொடர்பு தான் ஏற்படுது, நேரடி தொடர்பு நம்மளுக்கு ஏற்படுறது இல்லை. அடுத்தபடியாக மின்னணு வாணிபத்துல வாடிக்கையாளர்களினுடைய தேவைகள் அல்லது அவர்களினுடைய பதில வந்து உடனடியா பூர்த்தி செய்யறாங்க. உடனடி பதிலை இந்த மின்னணு வாணிபம் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கின்றது. ஆனா அதே நேரத்துல பாரம்பரிய வணிகத்தின் மூலியமாக நம்மளுக்கு பதில் கொடுப்பதற்கு மிக நேரம் எடுக்கும். இன்னொன்னு, பதில் சரிவர நமக்கு கிடைக்கிறது இல்லை. மின்னணு வாணிபத்துல நம்மளுக்கு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு நம்மளுடைய சந்தையை வந்து உலகளாவிய சந்தைப்படுத்துறதுக்கு. ஆனா இங்க உள்ளூர் வாணிபத்துல வந்து நம்மளால வாய்ப்புகளை அவ்வளவா பயன்படுத்த முடியறது இல்லை. அடுத்து, இங்க கவர்மெண்ட் சப்போர்ட், அரசாங்க அனுசரணை என்று சொல்லக்கூடியது இந்த இ காமர்ஸ்ல, ஏன்னா இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு டெக்னாலஜின்றதுனால ஆப்வியஸ்லி இதுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் நிறைய கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த பாரம்பரிய வாணிபத்துல நம்மளுக்கு இ காமர்ஸ்ல கிடைக்கிறத காட்டிலும் குறைவாதான் நம்மளுக்கு வாய்ப்புகள் அல்லது அவங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம இப்ப மின்னணு வாணிபத்திற்கும் பாரம்பரிய வாணிபத்திற்கும் என்ன சிறு வித்தியாசங்கள் என்பதை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இ காமர்ஸ். இ காமர்ஸினுடைய அம்சங்கள், முக்கிய அம்சங்கள் என்னென்ன இ காமர்ஸ்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட், ரியல் டைம் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளால என்ன செய்ய முடியுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்களை உடனடியா நம்ம பார்த்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இதுல கிடைக்குது. எதுல அப்படின்னா இ காமர்ஸ்ல உடனுக்குடனே அப்டேட், உடனுக்குடனே நிறைய வெரைட்டிஸ் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்து, இரண்டாவது அம்சங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரிவர்த்தனைக்கு மொபைல் போன் அல்லது ஆண்ட்ராய்டுகளை பயன்படுத்தி நம்மளால ஒரு பொருளை எளிமையா இன்னைக்கு நம்ம வாங்க முடியும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல போய் உட்காரணும், வெப்சைட் ஓபன் பண்ணணும், அதுக்கப்புறம் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், வாங்கணும், அதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. மொபைல் காமர்ஸ்ன்ற அடுத்த கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ உட்கார்ந்த இடத்துலயே நம்மளுடைய அலைபேசியின் மூலியமாக அதுல பதிவிறக்கம் செய்யப்பட்ட சிறு செயலி மூலியமாக நம்மளுக்கு தேவையான பொருட்களை உடனடியாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த இ காமர்ஸ்ல கிடைக்குது. அதே இது நம்மளுக்கு பாரம்பரிய வணிகத்துல அது நம்மளுக்கு கிடைப்பது இல்லை. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது
கஸ்டமைசேஷன் அண்ட் பெர்சனலைசேஷன். நம்மளுக்கு தேவைப்படுற வகையில நம்மளால வாங்கிக்கிற முடியும். நிறைய நம்மளுக்கு செலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா இன்னொரு இடத்துல ஒரு கஸ்டமைசேஷன் வேணும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இ காமர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அடுத்து நோட்டிபிகேஷன்ஸ், என்னென்ன புது புது அம்சங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு தகவல் மூலியமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே இது பாரம்பரிய வணிகத்துல ஒருத்தவங்க சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு அது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஆனா டிஜிட்டலைஸ்டா போறப்ப புது பொருள் ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த பொருள் வந்ததுக்கான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு மொபைலுக்கு அலைபேசி மூலியமாக மெசேஜ் மூலியமாக வருவதற்கு இங்க நம்மளுக்கு பயன்படுது. அடுத்து சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ், இது பல தரப்பட்ட வலைதளங்கள்ல இருப்பதனால நம்ம எந்த இடத்துலையும் போய் நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இந்த இ காமர்ஸ் நம்மளுக்கு ஊக்குவிக்கிறது. அடுத்து இதனுடைய நன்மைகள் என்ன? இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இட் ஹெல்ப்ஸ் டு ரீச் குளோபல், அதாவது உலகளாவிய சந்தையில வந்து நம்ம போறதுக்கு இது நம்மளுக்கு பயன்படுது. நீங்க பாரம்பரிய சந்தையில நீங்க ட்ரெடிஷனல் காமர்ஸ்ல நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் அந்த ஊருக்குள்ள அவங்க விற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில ஊர்கள் அல்லது அதுல இருக்கக்கூடிய நகரத்துல வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி போவாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். ஆனா இது டிஜிட்டலைஸ்டா மாறின பின்னாடி நம்மளுடைய பொருளை எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க? ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூசிங் திஸ் டெக்னாலஜி இன் பிசினஸ். இங்க இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நம்மளால இந்த உலகளாவிய சந்தையை நம்மளால் பயன்படுத்த முடிகின்றது. அடுத்து காஸ்ட் எஃபெக்டிவ். இந்த இ காமர்ஸினுடைய அடுத்த நன்மை என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மிகவும் செலவு குறைவு அப்படின்ற காரணத்தினாலையும் இதை மக்கள் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை இருக்கும் இந்த இ காமர்ஸ் மூலியமாக சில தீமைகளும் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஒண்ணு, பெர்சனல் ஃபீல், ஒரு பொருளை தொட்டு பார்த்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இங்க கிடைக்காம போகுது ஒண்ணு. இரண்டாவது, இதுல வந்து சிஸ்டம், நம்மளுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தெரிஞ்சாதான் இதுல நம்ம விஷயத்தை வேலை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடியது பொருள் வந்து தாமதமாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம இங்க பயன்படுத்துறதுல எந்த தவறும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது எம் காமர்ஸ். ஒரு பொருளை நம்ம தொலைபேசியின் மூலியமாக, தொலைபேசியில் இருக்கக்கூடிய செயலியின் மூலியமாக ஒரு பொருளை வாங்கினாலோ அல்லது விற்றாலோ அதற்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம் காமர்ஸ். ஷார்ட் ஃபார்ம்ல பிரீஃபா சொல்லணும் அப்படின்னா மொபைல் வர்த்தகம் அல்லது மொபைல் காமர்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆப் பேஸ்டு பிஸ்னஸ் யூசிங் ஸ்மார்ட் போன். அதாவது ஒரு ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி வணிகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத இங்க நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் பிளாஸ்டிக் கார்ட்ஸ், மணி, நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு மேனுவலா பணத்தை கொடுத்து பரிவர்த்தனை செய்வதை காட்டிலும் இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் அவர்களுடைய மொபைல் செயலியை பயன்படுத்தி அவர்களுக்கான பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனை, தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இன்று தயாராகி விட்டார்கள். அடுத்து பிரான்சைசிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், உரிமை அளித்தல். நம்ம பிராண்டில் இன்னொருத்தவங்களை நியமிச்சு நம்மளுக்கு பதிலாக அவங்க விற்பனை செஞ்சு தர்றதுக்கு பெயர் தான் இந்த உரிமை அளித்தல். இதன் மூலியமாக நம்ம கொடுக்கறதுனால, உரிமையை அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க ஒரு சில பணத்தை இந்த உரிமையாளர்களுக்கு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய தொழில் முனைவோருக்கு தங்களினுடைய உரிமையை விற்பதினால் தன்னுடைய பிராண்டை பயன்படுத்துவதனால அவங்களுக்கு பிசினஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா வரும் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அவுட் சோர்சிங். தேவையானதை நம்ம வெளியில இருந்து வாங்கி கொள்ள முடியும். ஆஃப் சோர்சிங் என்று சொல்லக்கூடியது இருப்பதை நம்ம வணிகத்துல பயன்படுத்தி நம்மளுடைய டெக்னாலஜியை பயன்படுத்த முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த முதல் தலைப்பு. அடுத்து நாம் செல்ல இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிக முக்கியமான தலைப்பு, ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன், வணிக அமைப்பின் படிவங்கள் என்று சொல்லக்கூடிய ஃபார்ம் ஆஃப் பிசினஸ். ஸோ இந்த டாபிக்கை நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் ஆஃப் பிசினஸ்னா என்ன
அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே பிசினஸ்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியும். தொழில், இந்த தொழில் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எப்படி நம்மளுக்கு வாய்ப்பை கொடுக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி நம்ம முன்னுக்கு வர்றது அப்படின்றதான் இதுக்கு முன்னாடி நம்ம தியரிட்டிக்கலா பார்த்தோம். இப்ப நம்ம கொஞ்சமா உள்ள நுழையிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபார்ம் ஆஃப் பிசினஸ், என்னென்ன மாதிரியான வணிக அமைப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடியது, இந்த தலைப்பு உள்ள போறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை பத்தி நம்ம ரொம்ப தெளிவா தெரிய வேண்டியது இருக்கு. ஒண்ணு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அதாவது தனிநபர் வாணிபம் அப்படின்னா என்ன. அடுத்தது கூட்டாண்மை நிறுவனம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னா என்ன. மூன்றாவது நிறுவனம், அதாவது கம்பெனி, கார்பரேட்னா என்ன. இந்த 3 விஷயத்தையும் தெளிவா கத்துக்கிட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற டைட்டில் நம்மளுக்கு ரொம்ப எளிதாக விளங்கும். ஒண்ணு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஸோ இதை நம்ம பின் வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல ஒவ்வொன்றா ரொம்ப எலாபரேட்டா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த தலைப்புல நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல முதல்ல நம்ம சொன்ன மாதிரி எல்லாவற்றிற்கும் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பிற்கும் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, அதற்கு உண்டான முன்னுரை இருக்கு. சோல், இப்ப நான் சொன்ன மாதிரி சோல் ட்ரேடர் ஆர்கனைசேஷன்னா யாரு, அது எப்படி நம்ம பயன்படுத்துறது. இரண்டாவதாக பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒரு கூட்டாண்மை நிறுவனம்னா என்ன. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது நிறுவனம்னா என்ன, அதாவது கம்பெனி ஆஃப் ஆர்கனைசேஷன்னா என்ன. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது கோஆபரேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன. முதல்ல இதை நம்ம படிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த வணிக நிறுவனத்துல பல்வேறு வடிவங்களை நம்மளால விவரிக்க முடியும். பல்வேறு வடிவங்கள் அப்படின்ற சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா யாரு, கூட்டாண்மை நிறுவனம்னா என்ன, கம்பெனினா என்ன, கோஆபரேட்டிவ் கம்பெனிஸ்னா என்ன. இந்த 4 என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் இனி அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல. அடுத்து இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன், ஒவ்வொரு பிசினஸ் ஆர்கனைசேஷனுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத உதாரிக்கலாம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், அப்புறம் கோஆபரேட்டிவ் கம்பெனிஸ், இதனுடைய அம்சங்கள், முக்கிய அம்சங்கள் என்னென்னன்றத பார்க்க போறோம். அடுத்து இவற்றினுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இப்ப வாணிபம் அப்படின்றது யாரு வேணாலும் செய்ய முடியும். ஸோ அவங்க அந்த வாணிபத்தை எதற்குள்ள தங்களை உள்ளடக்கி பயன்படுத்துறாங்க அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் லாப நோக்கத்தோட மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் வணிகம் அப்படின்றது தான் பேரு. வணிகம் எப்படின்னா லாப நோக்கத்தோட செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலும் வாணிபம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய காலகட்டத்துல தொழில்துறை செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, வங்கி, காப்பீடு, போக்குவரத்து போன்ற நடவடிக்கையா இந்த தொழில் அப்படின்றது இது ரிலேட்டடா எப்படி வேணாலும் இருக்கலாம். இது சம்பந்தப்படாத பல விஷயங்களாகவும் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கடுத்து இங்க தொழிலை ஒரு தனிநபராகவோ அல்லது கூட்டாகவோ சேர்ந்து அவர்களுடைய தொழிலை செய்வதற்கான வாய்ப்பாகவும் இருக்கலாம் அப்படின்றதுதான் இங்க உண்மை. இந்த ஒரு வணிகம் என்பது ஒருவருக்கு சொந்தமானது அல்லது மற்றொரு நபர் நடத்தும் போது அது தனி வர்த்தக அமைப்பு என்றும் அழைக்கப்படுகின்றது. இப்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும். என்ன அப்படின்னா, இங்க நம்ம 3 விஷயத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிற போறோம். ஒன்னு சோல் ட்ரேடர் ஆர்கனைசேஷன் அல்லது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அல்லது தனிநபர் வணிபம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது கூட்டாண்மை நிறுவனம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். மூன்றாவது கம்பெனி, நிறுவனம். நான்காவது கோஆபரேட்டிவ் கம்பெனிஸ். இந்த 4 பத்தி டீட்டெயிலா நம்ம தெரிய போறோம். ஒன்னு சோல் ட்ரேடர் ஆர்கனைசேஷன். அதாவது இந்த சோல் ட்ரேடர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னா, அன்றைய காலகட்டத்துல அல்லது இன்றைக்கு நடைமுறையில இருக்கு. நம்ம சுத்தி வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடை, பொட்டி கடைக்காரர், அந்த பெட்டி ஷாப் வச்சிருக்கக்கூடிய அந்த நபர் அந்த பெட்டி ஷாப் வைப்பதற்கான மூலதனத்தை தானே போடுகின்றார். அந்த மூலதனத்தை அவர் மட்டும்தான் போடுவாரு. அந்த மூலதனத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தையும் அவரே தான் எடுத்துக்கிற போறாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல யாருக்கு நன்மைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த தனிநபருக்கு தான் நன்மை. யாருக்கு தீமைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்கு தான் தீமையை ஒழிய
சுத்தி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. அப்போ ஒரு மூலதனமும் அதுல குறைவா தான் இருக்குது. குறைவா இருக்கு அப்படின்னா, ஒரு பெட்டி ஷாப் வைக்கிறதுக்கு அதிகபட்சம் எவ்வளவு ஆகும்? ஒரு 1,00,000 செலவழியுது அப்படின்னா, என்னால அந்த 1,00,000 போட முடியும். என்னால 1,00,000 போட்டு அதுல வரக்கூடிய காசை வச்சு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாமே தவிர, மற்ற மாதிரியான பெரிய விதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி என்னால் செல்ல முடியாது. அதை இந்த நாட்டிற்கும் அர்ப்பணிக்க முடியாது. அதற்கான வரியையும் கட்ட இயலாது. அப்பொழுது இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த தனிநபர் வணிபத்தின் மூலியமாக இந்த நாட்டிற்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அது நிச்சயமாக அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இதுக்கு பேரு தனிநபர் வணிபம். இங்க நம்ம தெளிவா சொல்லியிருக்காங்க, ஒருவரின் வணிகத்தில் ஒரு நபர் தனது சொந்த மூலதனம், திறன் மற்றும் புத்திசாலித்தனத்துடன் சுயதீனமாக உற்பத்தி செய்கிறார், அதை விற்பனை செய்கிறார், அதில் வரக்கூடிய லாபத்தை ஈட்டுகின்றார் என்றால் அவருக்கு பெயர் சோல் ட்ரேடர் ஆர்கனைசேஷன் அல்லது ஒரே வர்த்தகர் அமைப்பு என்று பெயர். அடுத்தது இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன? இதுல ஒருத்தர் தான் ஓனர்ஷிப். இரண்டாவது, இந்த உரிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாரு, அவர் தான் உரிமையாளர். மூன்றாவது, இதுல வேற எந்த விதமான என்டிட்டியும் கிடையாது. நான்காவது, ப்ராஃபிட் அவர் மட்டும் தான் எடுத்துக்கிடுவாரு. அவருடைய அதுல வரக்கூடிய எந்த விதமான ஆபத்தா இருந்தாலும் அவர் தான் ஏத்துக்கிற போறாரு. இதுல வரம்பற்ற பொறுப்பு. இப்போ உதாரணத்துக்கு அவர் கடை வைக்கிறதுக்கு அன்லிமிட்டெட் லைபிலிட்டின்னு சொல்றாங்க. அவர் கடை வைக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி அவருடைய தொழிலை செஞ்சாரு அப்படின்னா, அந்த 1,00,000 ரூபாயை அவர் கடன் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய தனி சொத்துக்களையும் அந்த கடன் கொடுத்த நபர் அபகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்தினால் இதற்கு பெயர் ஒரு லிமிட்டெட் லைபிலிட்டியாக அல்லாமல் அன்லிமிட்டெட் லைபிலிட்டியாக மாறிவிடுகின்றது. அடுத்தபடியாக லெஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ், குறைவான சட்ட நடைமுறைகள் தான் இருக்கு. தனியா ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டாக்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் தேவையில்லை. ஸோ அந்த பேஸ்குள்ள இருக்கிற பட்சத்துல ஸோ எந்த விதமான பெரிய விதமான ஆக்டிவிட்டியும் இந்த சோல் ட்ரேடர் ப்ராப்ரைட்டர்ஷிப்ல கிடையாது. அடுத்தபடியாக இதனுடைய நன்மை என்ன? ஈஸியா நம்ம ஃபார்மேட் பண்ண முடியும். ஒரு பிசினஸ், ஒரு சின்ன பிசினஸ் தனியா உருவாக்க முடியும், அடுத்தவங்களுடைய ஒப்புதல் இல்லாம நம்மளால நடத்த முடியும் சரிவர. அடுத்தபடியாக டைரக்ட் மோட்டிவேஷன், அவருக்கு அவரே தான் உந்துதல் கொடுத்துக்கிடுவாரு. அடுத்து முழு கட்டுப்பாட்டும் அவர்கிட்ட தான் இருக்கும், மற்ற வேற யார்ட்டையும் போகாது, பிரைவசி காப்பாற்றப்படும். விரைவா முடிவெடுக்க முடியும். 4 பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முடிவை சொல்லி நம்ம எடுக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். ஸோ இதுல விரைவா முடிவெடுக்க முடியும். அடுத்து பிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை இருக்கும், ரகசியம் இருக்கும். இப்படி நிறைய நன்மைகள் இருக்கு. தீமைகள் என்னென்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, லிமிடெட் சோர்ஸ், குறைவான வளங்கள் தான். அவங்களுக்கு வர இப்ப நம்ம சொன்ன மாதிரி அன்லிமிட்டெட் லைபிலிட்டி, அவர் காசை தாண்டி அவருடைய சொத்துக்களையும் அபகரிப்பதற்கான வாய்ப்புகள் இதுல அதிகமா இருக்கு. இதெல்லாம் தீமைகள். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது இரண்டாவதாக சொன்னத பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அதாவது இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல அவர் மட்டும்தான் காசு போடுறாரு, குறைந்தபட்ச மூலதனம் தான் இருக்கும், அதை வச்சு குறைந்தபட்ச தொழிலை தான் செய்ய முடியும். ஸோ இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுதான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களால் அந்த தொழிலை செய்யப்பட்டு அதில் வரக்கூடிய லாப பங்கினை அவர்கள் பிரித்தெடுத்துக் கொண்டால் அதற்கு பெயர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், கூட்டாண்மை நிறுமம் அப்படி என்பது பெயர். இதுல என்ன நம்மளுக்கு நடக்குது? சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ்க்கும் இங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க ஒரு நபர், குறைஞ்சபட்ச மூலதனம், குறைஞ்சபட்ச ப்ராஃபிட், குறைஞ்சபட்ச செயல்முறைகள். ஆனா இங்க 1 அல்லது 2 நபர்களுக்கு மேற்பட்டு நிறைய பேர் சேர்றதுனால மூலதனம் கூடுது. மூலதனம் கூடுறதுனால பிசினஸ் பெருசாகுது. பிசினஸ் பெருசாகிறதுனால லாபம் அதிகமா வருது, சுத்தி இருக்க மக்களுக்கும் பயன்படுது. ஸோ இந்த கூட்டாண்மை நிறுமம் 1932 படி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, when the association of 2 or more person who have joined together sharing the profit of business carried by all, அல்லது யாராவது அவருக்கு பதிலாக அந்த தொழிலை செய்தால் அதற்கு பெயர் கூட்டாண்மை நிறுமம் என்று பெயர். அடுத்தபடியாக இந்த கூட்டாண்மை நிறுவனத்துல நன்மைகள் இருக்கானா? இருக்கு. என்னென்ன நன்மைகள்? நபர்களினுடைய பன்முகத்தன்மை. ஒரு நபருக்கு பதிலாக 4 பேர் இருந்தாங்கன்னா 4 விதமான ஐடியா வரும், அதை வச்சு நம்ம நல்ல ஒரு விஷயத்த செய்ய முடியும். ஒப்பந்த உறவு, லாப பகிர்வு, இப்படி நிறைய நம்ம நன்மைகளை பார்க்க முடியும். அடுத்தபடியாக இதுல கிளாசிபிகேஷன்ஸ் இருக்காங்க. அதாவது வகைகள், கூட்டாளிகளின் வகைகள். நீங்க கூட்டாண்மை நிறுவனம்ன்றதுனால 1 அல்லது 2 மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க.
அப்ப அவர்களுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பங்கேற்பின் அடிப்படையில் அவங்களுடைய வகைகளை பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஆக்டிவ் பார்ட்னர் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்லீப்பிங் பார்ட்னர். இறங்கி வேலை செய்யறவர் ஒரு பார்ட்னரு, வேலை செய்யாம வெறும் பணத்தை மட்டும் போட்டு வேடிக்கை பார்க்கிறவர் ஒருத்தர். ஸோ 2 பேத்துக்குமே லாப பங்கின் விகிதமாக அவர்களுடைய லாபம் சென்று கொண்டிருக்கும். அடுத்தபடியாக பகிர்வு லாபத்தின் அடிப்படையில் எப்படி நாமினல் பார்ட்னர்ஸ்னு ஒருத்தவங்க அழைக்கிறாங்க, ப்ராஃபிட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நாமினல் பார்ட்னர்ஸ்னா ப்ராஃபிட்ல எந்த விதமான பங்கையும் எடுத்துக்கொள்ளாத ஒரு பங்குதாரர்கள், லாப பங்குல பங்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள். அடுத்தபடியாக லயபிலிட்டி லிமிடெட் பார்ட்னர்ஸ். நம்ம சொன்ன மாதிரி வரையறுக்கப்பட்ட பங்குதாரர், ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்கும். ஜெனரல் பார்ட்னர் அப்படின்னா அவருக்கு அனைத்து விதமான பொறுப்பும் இருக்கும். அடுத்தபடியாக அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்குள்ள உள்ள போனோம் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் டீடு. அந்த அக்ரிமெண்ட்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அக்ரிமெண்ட் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒப்பந்தம். வாய் வழியாக இருக்கலாம் அல்லது எழுத்து மூலியமாக இருக்கலாம். நம்ம 1932 கூட்டாண்மை நிறுவனம் சட்டத்தின்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க லீகல் பிரச்சனை வர்றப்ப நம்மளால எளிதாக சமாளிக்க முடியும். வாய்மொழியாக ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னா அது என்னைக்காலும் பிரச்சனையாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 1932 படி நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கணும், பேர் இருக்கணும், என்ன பிசினஸ் பண்ண போறாங்க, யார் பார்ட்னர், எந்த பிசினஸ் எங்க இருக்கு, அவங்க எவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்காங்க, எவ்வளவு லாபம் செஞ்சிருக்கு சம்பாதிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய பொறுப்பு என்ன, அவங்களுடைய அதிகாரங்கள் என்ன, அங்க இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் லாபம் என்ன, இந்த மாதிரியான ஒரு சில டீட்டெயில்லாம் அவங்க கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்தபடியாக இதனுடைய நன்மைகள், ஈஸி ஃபார்மேஷன், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எளிதாக நம்மளால உருவாக்க முடியும். நெகிழ்வுத்தன்மை. தீமைகள், ஸோ தீமைகள்னு சொல்லி பார்க்குறப்ப லிமிட்டட் கேபிட்டல், குறைவான கேபிட்டல் தான் இங்கேயும் இருக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது கம்பெனி. இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அடுத்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி. இந்த கம்பெனியை வந்து நம்ம பார்க்குறப்ப நிறைய ஆபத்து இருக்கு, நிறைய நன்மைகளும் இருக்கு. ஸோ அதிகப்படியான முதலீடு, அதிகப்படியான நம்மளுக்கு ப்ராஃபிட் இதுல கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய நம்ம திறனை இதில் பயன்படுத்த வேண்டும். இதனுடைய முக்கிய அம்சங்கள் ஒருங்கிணைப்பு, வேற ஒரு நபர் இதை செயல்படுத்திக்கிட்டு இருப்பாரு. தனி சட்டம், கம்பெனி ஆக்ட்னு சொல்லபடி தற்பொழுது இருக்கக்கூடிய சட்டத்தின்படி 2013 கீழே யாரெல்லாம் கம்பெனி தொடங்குறாங்களோ அவங்க எல்லாம் 2013 நிறுவன சட்டத்தின்படி அவர்கள் செயல்பட வேண்டும். அதுக்கு முன்னாடி 1956 கம்பெனி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருந்தது. அதன்படியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்திருப்பார்கள். ஸோ இதனுடைய முக்கியமானது நிரந்தர வாரிசு, உரிமை மற்றும் நிர்வாகத்தை பிரித்தல். குறைந்தபட்சம் இந்த பப்ளிக் லிமிடெடா இருந்தா 7 பேர் இருக்கணும். பிரைவேட் லிமிடெடா இருந்தாங்க அப்படின்னா 2 நபர்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த கம்பெனியினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இத பேஸ்ட் ஆன் பேசிக் ஆஃப் இன்கார்பரேஷன், ஒருங்கிணைப்பு அடிப்படையில இதை பிரிச்சிருக்காங்க. ஸ்டாச்சுட்டரி கம்பெனினா என்ன, அதாவது சட்டப்பூர்வ நிறுவனம். ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக ஒரு சிறப்பான சட்டத்தை செயல்படுத்தி அந்த செயல்படுத்துவதன் மூலயமாக ஒரு நிறுவனத்தை கொண்டு வருவது இந்த ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. ரிஜிஸ்டர்டு கம்பெனி அப்படின்றது நம்ம சொல்லப்பட்டது போல் அந்த கம்பெனி ஆக்டுக்கு கீழே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணினோம்னா அதுக்கு பேர் ரிஜிஸ்டர்டு கம்பெனி. சார்ட்டர்டு கம்பெனி அப்படின்றது முன்காலத்துல இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்று சொல்லக்கூடியதெல்லாம் சார்ட்டர்டு கம்பெனி என்று நாம் அழைப்போம். அடுத்தபடியாக பேஸ்ட் ஆன் லயபிலிட்டி, அன்லிமிட்டெட் கம்பெனி. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர்களுடைய கடனை தீர்க்க அவங்களுடைய தனிப்பட்ட சொத்தை எடுக்கலாம், அவங்களுக்கு பேர் அன்லிமிட்டெட் கம்பெனி. லிமிடெட் கம்பெனின்றது அப்படி பண்ண முடியாது. லிமிடெட் பை ஷேர்ஸ், அவங்க விற்பனைக்கு செய்யக்கூடிய அந்த ஷேர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு பொறுப்புகள் கூடும். அடுத்தபடியாக பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப், பிரைவேட் யார் வச்சிருக்கா அந்த ஓனர்ஷிப்பை. இப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்கணும், அதிகபட்சம் 200 பேர் இருக்கலாம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா குறைஞ்சபட்சம் 7 பேர் இருக்கலாம், அதிகபட்சம் வரம்பு கிடையாது. கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா 51% கேபிட்டல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும், அவங்களுக்கு பேரு கவர்மெண்ட் கம்பெனி என்று அழைக்கக்கூடியது. அடுத்தபடியாக நிறுவனங்கள் வகைப்பாடு, என்னென்ன வகைப்பாடுகள் இருக்கு, நேஷனல் கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி. நேஷனல் கம்பெனினா நம்மளினுடைய அந்த பார்டருக்கு உள்ள, இந்தியாவுக்கு உள்ளே இருந்து செயல்பட்டால் அதற்கு பேர் நேஷனல் கம்பெனி. மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்றது இந்தியாவை தாண்டி வெளிநாட்டில் இருந்தால் அதற்கு பேர் மல்டிநேஷனல் கம்பெனி. ஸோ இதனுடைய நன்மைகள் நம்ம பார்க்க முடியுது. பெரிய அளவிலான மூலதனம், பெரிய லெவல்ல பொறுப்பு, பெரிய லெவல்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன். தீமைகள் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உருவாக்குறது அவ்வளவு எளிதானது கிடையாது, ரகசியத்தன்மை காக்க முடியாது, அரசாங்க கட்டுப்பாடுகள் அதிகமான இருக்கும். இதெல்லாம் தீமைகள். அடுத்தபடியாக கோஆபரேட்டிவ் ஃபார்ம் சொல்லி பார்க்கிறோம். இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டின்றது
எதுக்காக பயன்படுத்துது? கூட்டுறவு அமைப்பின் முதன்மை நோக்கம் அப்படின்னா, அவங்க உறுப்பினருக்கு சேவை செய்வதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். நிறைய நம்ம கூட்டுறவு சொசைட்டிஸ் நம்மளுடைய கிராமங்கள்ல பார்த்திருப்போம். இது வாலண்டரி அசோசியேஷன் தான். யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஜாதி, மதம் எதுவும் தேவையில்லை. ஸ்டெபிலிட்டி இதுல ஸ்திரத்தன்மை, அரசியலமைப்பினுடைய பொதுச்சட்டம், அதனுடைய சாசனம் ஆகியவற்றால் இது நியமிக்கப்பட்ட வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு சங்கம். கேபிட்டல், அதிகப்படியான கேபிட்டல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட் தான் இதனுடைய கேபிட்டல். இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, கண்ட்ரோல் பண்றது கவர்மெண்ட் தான். சர்வீஸ் மோட்டோனுடைய முக்கிய காரணம், அதாவது சேவை நோக்கத்துக்காக தான் இந்த கோஆபரேட்டிவ் கம்பெனி அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய உபரி விநியோகம் கூட்டாண்மை நிறுவனத்தினுடைய நிறுவனமாக இருந்தால் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பங்களிக்கக்கூடிய வகையில உறுப்பினரிடையே லாபத்தை விநியோகிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக இதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கன்சூமர், அதாவது நுகர்வோருக்கு தனியான ஒரு கூட்டுறவு சொசைட்டிஸ், அடுத்து மார்க்கெட்டிங், ஹவுசிங், கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ், இப்படிலாம் நிறைய இதனுடைய வகைகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எளிதாக நம்மளால யார் வேணாலும் ஃபார்மேஷன் பண்ண முடியும், உருவாக்கம் பண்ண முடியும், சமூக சேவைகள், சோசியல் சர்வீஸ் செய்ய முடியும், ஒரு ஓப்பன் மெம்பர்ஷிப் இதில் நம்ம வாங்க முடியும். இதுலேயும் தீமை இருக்கு. என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம், கரப்ஷன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, போதிய உந்துதல் இல்லாத, மோட்டிவேஷன் இல்லாம இருப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த கோஆபரேட்டிவ் கம்பெனிஸ்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இறுதியாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், கம்பெனி. இதுதான் இப்ப நம்ம கடைசியா பார்க்கப்பட்ட ஒரு தலைப்பில் இருந்து நம் பெறப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா, ஒரு தனிநபர் உரிமையாளர், அவர் தான் முதலீடு பண்ணுவாரு, அவர் தான் லாபம் சம்பாதிப்பாரு, அவர் தான் கிடைக்கக்கூடிய அந்த ரிஸ்க்லையும் பங்கு கொள்வார். பார்ட்னர்ஷிப்ன்றது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு அடுத்த லெவல். கூட்டாண்மை நிறுவனம், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களால் ஒரு தொழிலை ஆரம்பிக்கப்பட்டு அதில் வரக்கூடிய லாப பங்கினை பகிர்ந்து கொண்டால் அதற்கு பேர் பார்ட்னர்ஷிப். அதுக்கு அடுத்து கம்பெனின்றது மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இதுல பப்ளிக் கிட்ட தன்னுடைய நிறுவனத்தினுடைய ஷேர்ஸ் அச்சீவ் பண்ணி பப்ளிக் கிட்ட இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தால் அதற்கு பெயர் கம்பெனி. இதன் மூலியமாக நாட்டுக்கும் நம்மளுடைய பொருளாதார அமைப்பிற்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உருவாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தற்பொழுது நாம் பார்த்தது போல் 2 தலைப்பு, அதாவது பிசினஸ் ஆர்கனைசேஷன் தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் எப்படி இந்த தொழில் வளர்ச்சி மூலியமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, மேலும் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் என்கின்ற 2 தலைப்பில் நாம் சந்தித்தோம். தற்பொழுது வரை மிக அன்பாக கேட்ட அனைவருக்கும், நேயர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.